வணக்கம். சமூகவியல் ஒரு பார்வை என்ற யூடியூப் சேனல்ல இன்று நம்ம பார்க்க போற தலைப்பு டிஎன்பிஎஸ்சி. டிஎன்பிஎஸ்சிக்கு எப்படி படிக்கலாம் வாங்க அப்படின்றத இப்ப நம்ம பார்க்கலாம். குறிப்பாக டிஎன்பிஎஸ்சி பொறுத்தவரையில தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் நடத்தக்கூடிய இந்த தேர்வானது வந்து எதை அடிப்படையாக கொண்டு வைக்கப்படுகிறது என்றால், ப பள்ளி பாட புத்தகங்களை அடிப்படையாக கொண்டே வந்து வைக்கப்படுகிறது. அதன் அடிப்படையில் பார்க்கும்போது இப்போ அதாவது வந்து லேட்டஸ்ட்டா வந்து நம்மளுக்கு டிஎன்பிஎஸ்சியோட சிலபஸை நம்ம பார்க்குறோம். பார்க்கும்போது எந்தெந்த பாடங்கள்லிருந்து எவ்வளவு மதிப்பெண்கள், அதாவது எத்தனை வினாக்கள் கேட்கப்படும் அப்படின்றத இங்க குடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். குறிப்பா வந்து பொது தமிழ் அண்டு ஜென்ரல் இங்கிலீஷ் இந்த 2த்துலேருந்து நீங்க ஏதாவது ஒரு ஆப்ஷன் எடுத்துட்டு, அதில 100 மதிப்பெண்கள் அப்படின்ற அடிப்படையில் நம்ம பார்க்குறோம். அடுத்து வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ் அப்படின்னு பார்க்கும்போது, ஜிஎஸ்ன்னு பார்க்கும்போது, நம்மளுக்கு வந்து 10 யூனிட்ஸ் குடுத்துருக்காங்க. அதில 10 யூனிட்ஸ்கள்னு பார்க்கும்போது, முதல் யூனிட் விட்டுருங்க. 2வது யூனிட்டு, 3வது யூனிட், 4வது யூனிட், 5, 6 இந்த 5 யூனிட்கள்ல பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா, ஃபஸ்ட்டு 2வது யூனிட் பார்க்கும்போது ஜியோகிராஃபி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில வந்து 5 மதிப்பெண்கள், 5 வினாக்கள் கேட்கப்படும். 2வது பார்த்தீங்கன்னாக்கா, ஹிஸ்ட்ரியை சொல்லியிருக்காங்க. அதில வந்து பார்த்தீங்கன்னாக்கா, குறிப்பா ஹிஸ்ட்ரி அண்டு நேஷ்னல் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துருக்காங்க. அதில வந்து பார்த்தீங்கன்னாக்கா 10 வினாக்கள் கேட்குறாங்க. அதைத் தொடர்ந்து பார்க்கும்போது, அடுத்து வந்து இந்தியன் பாலிட்டி குடுத்துருக்காங்க. பாலிட்டியில பார்க்கும்போது 15 வினாக்கள் வந்து கேட்குறாங்க. அதுக்கு அடுத்து நம்ம பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, எக்கனாமிக்ஸ் பொருளியல் வந்து சொல்லியிருக்காங்க. அதில வந்து 20 மார்க் வந்து கேட்டிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது 20 + 15 அண்ட் 35 அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா 10 ஒரு 5 அதாவது ஹிஸ்ட்ரியில வந்து ஒரு 10ம், ஜியோகிராஃபியில வந்து 5யும் சொல்லியிருக்காங்க. மொத்தம் 50 மதிப்பெண்ணுக்குரிய தகவல்கள நான் இங்க சொல்றேன். இந்த 50 மதிப்பெண்ணுக்குரிய தகவல்கள் அடிப்படையாக பார்க்கும்போது, சமூக அறிவியல் புத்தகத்திலேருந்தே நம்மளுக்கு வந்து இந்த 5 மதிப்பெண்ணுக்குரிய 50 மதிப்பெண்ணுக்குரிய வினாவிடைகள நம்மளுக்கு வந்து இங்க கேட்குறாங்க. அப்படி பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது, குரூப் 4 எக்ஸாம் எடுக்கும்போது அதனோட குவாலிஃபிகேஷன் வந்து 10ன்னு வச்சிருக்காங்க. அப்போ 6ஆம் வகுப்பிலிருந்து 10ஆம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய இந்த சமூக அறிவியல் பாடத்தில வரக்கூடிய 4 பார்ட்டையும் வந்து நீங்க நல்லாவே வந்து படிச்சு வைக்கணும். குறிப்பா வந்து சிலபஸை வந்து நீங்க நல்லா படிங்க. சரிங்களா? சிலபஸ்ன்றது வந்து பாடத்திட்டம்ன்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த பாடத்திட்டத்திலிருந்து தான் கண்டிப்பாக வினாக்கள் கேட்கப்படும். நல்லா வந்து படிச்சுட்டு, அது எந்தெந்த பாடத்தில, எந்தெந்த தலைப்புகள், எந்தெந்த வகுப்பு பாடங்கள்ல இருக்கு அப்படின்றத நீங்க தொடர்ந்து பார்க்கணும். சரிங்களா? அப்படி பார்க்கும்போது, எளிதாக நீங்க என்ன பண்ணாக்கா, அந்த ஒவ்வொரு டாபிக்ஸும் எடுத்து வந்து நீங்க என்ன பண்ணாக்கா, கவர் பண்ணிட்டு வரணும். எக்ஸாம்பிளுக்கு வந்து ஜியோகிராஃபியில பார்க்கும்போது, புவியியல்ல ஆறுகள் கேட்டிருக்காங்க, மண் வகைகள் கேட்டிருக்காங்க, காலநிலைகள் கேட்டிருக்காங்க, வானிலை கேட்டிருக்காங்க, மக்கள் தொகை கேட்டிருக்காங்க. இந்த மாதிரியான பாடங்கள் இதனை சார்ந்த தகவல்கள் எந்தெந்த பாடங்கள்ல இருக்கு அப்படின்றத நீங்க முதல்ல அந்த தலைப்புகளை எடுத்து, அந்த தலைப்புகள் வந்து எந்தெந்த பாடத்திட்டங்கள்ல, எந்தெந்த வகுப்பு பாடங்கள்ல இருக்கு அப்படின்றத நீங்க தெளிவா பார்த்தீங்க அப்படின்னு பார்க்கும்போது, இந்த பாடத்துக்குரிய தகவல்கள் வந்து நம்ம முழுமையா படிச்சுட்டோமா, இந்த டாபிக் உரிய தகவல்கள் வந்து முழுமையா படிச்சுட்டோமா அப்படின்றத நீங்க ஜட்ஜ் பண்ணணும். சரிங்களா? அது மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா, அடுத்த யூனிட் வரும்போது பார்க்கும்போது, ஹிஸ்ட்ரியில வந்து தெளிவான ஒரு விஷயத்த வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அந்த தெளிவான விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது, கம்பேரிசன் எப்படி சார் அப்படின்னு பார்க்கும்போது, இந்தியன் ஹிஸ்ட்ரி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா, அது இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து குப்தாஸ் எல்லாம் எங்க வருது அப்படின்னு பார்க்கும்போது, 6th புக்லேயும் 11th புக்லேயும் வருது. அந்த மாதிரி வந்து நீங்க இருக்கக்கூடிய தகவல்களை எந்தெந்த புத்தகத்தில இருக்கு அப்படின்றத நீங்க பார்க்கணும். அது மட்டும் இல்லாம இந்தியன் ஹிஸ்ட்ரியை பொறுத்தவரையில அந்த சமகாலம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த சமகாலத்தில வட இந்தியாவுல யார் இருந்திருக்கிறாங்க, தென்னிந்தியாவுல யார் இருந்திருக்காங்க அப்படின்றத நீங்க பார்க்கணும். சரிங்களா? அப்படி பார்க்கும்போது ஈஸியா என்ன பண்ணலானாக்கா, மிக எளிதாக வந்து நீங்க என்ன பண்ண முடியும், சிலபஸை வந்து கவர் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம, இந்த சிலபஸ் ஆனது பார்த்தீங்கன்னாக்கா, குறிப்பா வந்து இந்தியன் ஹிஸ்ட்ரிலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு டேபுலர் காலம் மாரி போட்டு, இந்தந்த பீரியட்ல எந்தெந்த அரசர்கள் இருந்தாங்க, இவங்களோட காலத்தில இந்த போர்கள் நடந்திருக்கு அப்படின்றத நீங்க பார்க்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து முகலாயர்களுடைய காலத்தில் நடைபெற்ற 2 பானிபட் போர்கள வந்து பார்க்கலாம். 1526 மற்றும் 1556.
இதில் யார் ஜெயித்தாங்க, யார் வந்து யார் வந்து தோல்வி அடைந்தாங்க அப்படின்றத நீங்கள் பார்க்கலாம். அதே வந்து 3வது பானிபட் போர் எப்போ நடந்தது, அதில் யார் ஜெயித்தாங்க அப்படின்றத நீங்கள் டேபிளர் காலம் போட்டு வச்சிட்டிங்கனாக்கா நன்றாக இருக்கும். நன்றி. தேங்க் இதுபோல் தொடர்ந்து நீங்கள் வந்து டேபிளர் காலம் போட்டு படிக்கும்போது ஹிஸ்ட்ரியை வந்து நீங்கள் முழுமையாக வந்து படிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் எந்த பாடம் எந்த புத்தகத்தில் எந்த வகுப்பில் இருக்குது அப்படின்றத தெளிவாக நீங்கள் தெரிஞ்சுட்டு படிக்கணும். அதே மாதிரி லைன் பை லைனாக படிங்க. வருடங்களையும் நாட்களையும் வந்து கண்டிப்பாக படிங்க. இது வந்து 3வது யூனிட்டில் வரக்கூடிய தகவல்கள் மொத்தம் 10 மதிப்பெண்கள். அப்போ 10 கொஷின்ஸ் அங்கே கேட்குறாங்கனாக்கா ஈஸியாக நீங்கள் வந்து 10 மதிப்பெண்கள் பெறணும் அப்படின்னாக்கா சிலபஸை தெளிவாக படித்து எந்த பாடங்கள் எந்த வகுப்பு புத்தகத்தில் இருக்குது அப்படின்றத பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்த வீடியோக்களில் நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய சேனலில் வந்து இதுவரையில் வந்து அரசியலமைப்பு சார்ந்த சில தகவல்களும் அதைத் தொடர்ந்து வந்து வரலாறு சார்ந்த தகவல்களும் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய சேனலில் கொடுத்துட்ருக்கோம். சரிங்களா? இப்போ இந்திய தேசிய இயக்கம் பற்றிய ஷார்ட்ஸ் வந்து நான் கொடுத்துட்டே இருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். சிலபஸை தெளிவாக படிச்சுக்கோங்க. சரிங்களா? ஹிஸ்ட்ரியிலேயே இன்னும் அடுத்தடுத்த வீடியோக்களில் எப்படி நம்ம படித்தா மதிப்பெண்கள் பெற முடியும் அப்படின்றத தொடர்ந்து சொல்கிறேன். நன்றி. தேங்க்யூ.